சர்க்கரையை கட்டுப்படுத்தும் நம் தமிழ் உணவுகள். நீங்கள் சாப்பாட்டுக்கு உட்கார்ந்தீங்கன்னா அம்மா போடுவாங்க ராகி, பாகக்காய், கீரை. உங்கள் மனசில் ஒரு எண்ணம் தோணும், என்னடா இது சாப்பாடு, இதுதான் உண்மையான மருந்து. மாத்திரை இல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கே போகாமல் ஒரு சிறந்த தீர்வு இந்த வீடியோவில் இருக்குது. ராகி நிறைய மருத்துவ குணங்கள் இதில் இருக்குது. இது பிளட் சுகரை மெதுவாக உயர வைக்குது. வாரத்துக்கு 2-3 நாள் ராகி ரொட்டி களியாகவும் சாப்பிடலாம், ராகி கூழாகவும் அருந்தலாம். ஓகே. 2 பாகக்காய். கசப்பில் இருக்கிற குணம், இது இயற்கை இனிப்பு மாதிரி வேலை செய்யும். வாரத்துக்கு 1 நாள் பாகற்காய் பொரியல் சர்க்கரை கட்டுப்பால் கண்ணால் காணலாம். கீரை பசுமையில் மருந்து, குறைந்த கார்ப்ஸ், அதிக நார், திணிச்சை பொரியல் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், அப்புறம் உங்களுக்கே அற்புதம் தெரியும். பாசிப்பயிறு புரோட்டீன், சுண்டல், சாதம், சட்னி. பாசிப்பயிறு குட்டி தான், ஆனால் பாடியை பேலன்ஸ் பண்ணும். வெண்டைக்காய் மென்மை உள்ள மருந்து, இதில் இருக்கும் ஒட்டும் சத்து சர்க்கரையை மெதுவாக ரிலீஸ் பண்ணுது. சாம்பாரில் போட்டாலே போதும். பழைய காலத்தில் உணவு தான் இன்று மருந்தாக சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க கடையில். சரியான சமையல் தெரிஞ்சிருந்தால் மருந்து, மரியாதை எல்லாம் நம்ம கையில் இருக்கும். இந்த வீடியோ உங்கள் அப்பா அம்மாவுக்காக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விட்டமின்ஸ் 360 அஃபிஷியல். உணவே மருந்து, நம்ம தான் நம்ம உடம்பை பார்த்துக்கணும். டாக்டரோ கடவுளை பார்க்க மாட்டார்கள்.